ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நைல் நதிக்கரையில் பிரகாசித்தது எகிப்து என்ற பேரரசு. அந்த பேரரசின் அழகும் அறிவும் சேர்ந்த மகாராணி கிளியோபாட்ரா தங்க சிங்காசனத்தில் அமர்ந்து தன் மக்களை நியாயத்துடனும் தைரியத்துடனும் ஆட்சி செய்தாள். அவள் வெளிநாட்டு தலைவர்களை சந்தித்து உலக வரலாற்றில் இடம் பிடித்தாள். கிளியோபாட்ராவின் ஆட்சியில் மக்கள் ஆனந்தமாய் நைல் நதிக்கரையில் கொண்டாடினர். ஆனால் விதி வேறு விதமாக எழுதப்பட்டது. தனது இறுதி நிமிடத்திலும் பெருமையோடு வாழ்ந்தாள் கிளியோபாட்ரா. அவளது பேரரசு முடிந்தாலும் அவளது பெயர் எகிப்தின் நைல் நதி போல என்றும் அழியாமல் வாழ்கிறது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஸ்க்ரீனில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் வீடியோ நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிளியோபாட்ராவோட ஒரு வாழ்க்கை வரலாறு மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வரைக்கும் கூட உங்களால் ரெடி பண்ண முடியும். அதுக்கு எப்படி நம்ம ப்ராம்ப்ட் கேட்கணும், எந்த மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும், இமேஜ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு எப்படி அதுக்கு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து கம்ப்ளீட்டாக வீடியோ ஜென்ரேட் பண்ணுற வரைக்குமே என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 5 ஸ்டெப்ஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, கிரியேட் ஸ்கிரிப்ட் ப்ளஸ் இமேஜ் ப்ராம்ப்ட். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். ஸ்கிரிப்ட் அப்படின்னா, இப்போ நான் ஒரு தீம் ரெடி பண்ணியிருக்கேன், சரிங்களா? நான் என்ன தீம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிளியோபாட்ராவோட ஹிஸ்ட்ரி, அதுதான் நான் ஒரு தீமாக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதே மாதிரி வேறு எதுனா ஒரு தீம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ அந்த தீம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த தீமை நம்ம ஒரு ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்காக இமேஜ் ப்ராம்ப்ட் நம்ம சாட்ஜிபிட்டியில் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறமா ஜென்ரேட் இமேஜஸ். ஸோ நம்ம இங்கே இமேஜ் ப்ராம்ப்ட் வாங்கியிருக்கிற இமேஜ் ப்ராம்ப்டை நம்ம இமேஜாக நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான வாய்ஸ் ஓவர். ஸோ வாய்ஸ் ஓவர் நம்ம அதுக்கு கொடுக்க போகிறோம். வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் வீடியோ ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். வீடியோ ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம விஇஓவில் வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் 5 ஸ்டெப்ஸு. சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நீங்கள் வேறு எந்த ஹிஸ்டாரிக்கல் வீடியோனாலும் நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு 3 ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த 3 ப்ராம்ப்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த 3 ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இமேஜ் ஜென்ரேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கிரிப்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீனில் நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஐ வாண்ட் டு ரீக்ரியேட் எ ஸ்டோரி ஆஃப் எகிப்து குயின் கிளியோபாட்ரா. ஸோ இந்த எகிப்து குயின் கிளியோபாட்ரான்னு கொடுத்துருக்கேன்ல, இந்த இடத்துல நீங்கள் வேறு என்ன ஹிஸ்ட்ரியை ரெடி பண்ணணுமோ அவங்களோட நேம் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா? மற்றபடி எல்லாமே நீங்கள் அப்படி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல அதே மாதிரி சேம் எகிப்தியன் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் ப்ராம்ப்ட்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல நீங்கள் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டில் சீன் பை சீன் ஸ்கிரிப்ட் ப்ளஸ் இமேஜ் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு சீனுக்கும் இமேஜ் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி சாட்ஜிபிட்டியில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை சாட்ஜிபிட்டியில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிட்டி எனக்கு ஒரு 7 சீன்ஸ் கொடுத்துருக்கு, சரிங்களா? ஸோ அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதில் என்ன அப்படின்னா, எனக்கு சாட்ஜிபிட்டி ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கு, அதாவது ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்துருக்கு. ஸ்டோரி லைனோட சேர்த்து கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராம்ப்ட்டும் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் இமேஜஸ். நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும் இப்போ, சரிங்களா? ஸோ இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இதில் ப்ராம்ப்ட் இருக்குது, அதாவது ஸ்கிரிப்டுக்கு கீழே இமேஜ் ப்ராம்ப்ட்னு இருக்குங்களா? ஸோ அந்த இமேஜ் ப்ராம்ப்டை எடுத்து நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கூகுள் ஜெமினி நானோ பனானா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நானோ பனானாவில் நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் இமேஜ்னு இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சாட்ஜிபிட்டியில் போய் அந்த இமேஜ் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி டேரெக்டாக கூகுள் ஜெமினியில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் லேப்டாப் இல்லை மொபைலில் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட சேம் இதே ப்ரொசீஜரை அப்படி ஃபாலோ பண்ணலாம்.
மொபைலில் நீங்கள் ChatGPT அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சேம் கூகுள் ஜெமினியோட அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை அப்படி நான் கொடுக்குற ப்ராம்ப்டெல்லாம் காப்பி பண்ணி சேம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதை நான் டவுன்லோடும் பண்ணிட்டேன். இதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லா இமேஜஸும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அது கொடுத்த 7 சீன்ஸையுமே நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். சரிங்களா? இமேஜ் ஜென்ரேஷன் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதை நான் டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட் பண்ணணும். வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் ஸ்டோரி வேணும். அதாவது இந்த ஸ்டோரி இருந்தால் மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி நம்ம வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த ChatGPT ஆல்ரெடி எனக்கு வந்து ஸ்டோரி லைன் கொடுத்துருக்கு. பட் என்ன அப்படின்னா அது இங்கிலீஷில் இருக்குது, எனக்கு தமிழில் வேணும். நீங்கள் இங்கிலீஷில் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் அதே இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை தமிழில் வேணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு ப்ராம்ப்ட் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த சேம் ப்ராம்ப்டை நீங்கள் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற அந்த ஸ்டோரி லைனை வந்து உங்களுக்கு தமிழில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இது நான் எப்படி கொடுக்குறேன்றதை பாருங்கள், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தட் ஸ்டோரி ஆஃப் எகிப்த் குயின் கிளியோபட்ரா 7 சீன்ஸ், அந்த 7 சீன்ஸையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். மென்ஷன் பண்ணிவிட்டு நீட் டு ரைட் ஏ டயலாக் இன் தமிழில் எனக்கு டயலாக் வேணும்னு கேட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராம்ப்டை அப்படி காப்பி பண்ணி சேம் அதே சேட்டுக்கு கீழே நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியோபட்ரா கதை தமிழ் வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் வந்து தமிழில் வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வாய்ஸ் ஓவர் அதுக்கு கீழே வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா இங்கிலீஷில் இருந்தது, இப்போ தமிழில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வாய்ஸ் ஓவர் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தனியாக ஒரு நோட் பேடில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதை நீங்கள் பார்த்து அப்படி நீங்கள் உங்களோட ஓன் வாய்ஸை கூட நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? அதை பார்த்து அப்படி நீங்கள் ரீட் தான் பண்ண போகிறீங்க, ஜஸ்ட்டு வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி இல்லை நான் ஏஐ வாய்ஸ் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஏஐ ஸ்டூடியோன்னு சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் கூகுள் ஏஐ ஸ்டூடியோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் கெட் ஸ்டார்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் 4 ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் ட்ரை நானோ பனானா, அப்புறம் ஃபெச் இன்ஃபர்மேஷன் வித் யூஆர்எல் கான்டெக்ஸ்ட், அப்புறம் ஜென்ரேட் நேட்டிவ் ஸ்பீச் வித் ஜெமினி, அப்புறம் டாக் டு ஜெமினி லைவ். இந்த 4 ஆப்ஷனில் நம்ம தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஜென்ரேட் நேட்டிவ் ஸ்பீச் வித் ஜெமினி அப்படின்னு இருக்குல்ல, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ, மல்டி ஸ்பீக்கர் ஆடியோன்னு இருக்குது. நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ, அதாவது ஒரே ஒரு சிங்கிள் பர்சன் தான் வந்து நேரேட் பண்ண போகிறாங்க ஒரு ஸ்டோரியை. ஸோ சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்டைல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு என்ன டோனில் வேணுன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். அதுக்கு கீழே டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நீங்கள் ChatGPT கொடுத்த அந்த தமிழ் வாய்ஸ் ஓவரை அப்படி காப்பி பண்ணி இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்கல்ல, அந்த வாய்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு நிறையா வாய்ஸஸ் இருக்கும். அதில் என்ன வாய்ஸ் உங்களுக்கு வேணும் பிடிச்சிருக்குன்றத அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி 1 by 1 கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ன வாய்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த வாய்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சரோன் அப்படின்ற வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ரன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ரன்னுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதில் ஒரு 3 டாட் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வாய்ஸ் ஓவர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் அந்த எல்லா வாய்ஸ் ஓவரையும் மொத்தமாக காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா? இது வந்து ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ நாளும் அன்லிமிட்டடாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, VO3 வீடியோ ஜென்ரேஷனுக்கான ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணணும். நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக கூகுள் VO3 தான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, VO3 வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு ரொம்பவே சிம்பிள் தான். தேர்டு ஒரு ப்ராம்ப்ட் நான் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராம்ப்ட்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கிவ் மீ த டீடைல்டு ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் த VO3 வீடியோ ஃபார் ஆல் த சீன்ஸ். இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த தேர்டு ப்ராம்ப்டையும் நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் ChatGPTல பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ChatGPT உங்களுக்கு VO3 வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ VO3 ப்ராம்ப்ட்ல நம்ம ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனிச்சாகணும். ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பேஸ் ப்ராம்ப்ட். அந்த பேஸ் ப்ராம்ப்ட் வந்து நம்ம தனியாக கொடுக்கக்கூடாது. அந்த பேஸ் ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது சீன் 1 சேர்த்து கொடுக்கணும். ரெண்டாவது சீன் 2 கொடுக்கும்போது சேம் அந்த பேஸ் ப்ராம்ப்ட் ப்ளஸ் சீன் 2. அதே மாதிரி அகைன் மறுபடியும்
பேஸ் ப்ராம்ப்ட் ப்ளஸ் சீன் 3 இது ரெண்டையும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரக்டர் கன்சிஸ்டன்சி மாறாமல் வரும். சம்டைம்ஸ் நீங்கள் இப்படி கொடுக்காம வெறும் இந்த சீன் 1 சீன் 2 சீன் 3ன்றதை தனியாக கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கேரக்டர் கன்சிஸ்டன்சி மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எதனால சொல்றேன் அப்படின்னா இப்போ நீங்க சேம் இதே பேஸ் ப்ராம்ப்டையும் அது கீழே இருக்கிற சீன் ஒன்னையும் சேர்த்து கொடுக்கும்போது நீங்க எந்த சேட்ல போய் கொடுத்தாலுமே, அதாவது இப்போ நீங்க VO3ல ஜென்ரேட் பண்ணும்போது வேற சேட் புதுசா ஓப்பன் பண்ணி கொடுத்தா கூட உங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகும். பட் நீங்க இதை தனித்தனியா கொடுக்கும்போது அந்த கேரக்டரோட ஃபேஸ் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது அவங்க போட்டிருக்க காஸ்டியூமா இருக்கட்டும், பேக்ரவுண்டா இருக்கட்டும், எதுவுமே சேஞ்ச் ஆகாது. பட் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அதனாலதான் பேஸ் ப்ராம்ப்ட்னு ஒன்று தனியாக ChatGPT கொடுக்கும். ஸோ அந்த பேஸ் ப்ராம்ப்டையும் அந்த சீனுக்குள்ள மெயின் ப்ராம்ப்டையும் சேர்த்து நம்ம கொடுக்கும்போது தான் நமக்கு கேரக்டர் கன்சிஸ்டன்சி சேமா வரும். சரிங்களா? ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ நம்ம கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் வீடியோன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே எனேபிள் ஆயிரும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ ஆப்ஷன் செலக்ட் ஆயிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் சீனோட இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டு பேஸ் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த சீன் 6 கொடுத்துருக்கேன். அந்த சீன் 6க்கான ஜென்ரேட் பண்ண இமேஜையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜென்ரேட் கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோ நல்லாவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ டவுன்லோட் ஆயிரும். இதே மாதிரியே நீங்கள் எல்லா ப்ராம்ப்டையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லா வீடியோவையும் எடுத்து ஒரு பேசிக்கான எடிட்டிங் சாஃப்ட்வேர் டூலில் போட்டு நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணி நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். கேன்வாவில், அதாவது வாட்டர் மார்க்கே இல்லாமல் நம்மளால் அந்த வீடியோவை எடிட் பண்ண முடியும். எடிட் பண்ணி ஹை குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட்டும் நம்மளால் பண்ண முடியும் வீடியோவை. உங்களுக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கேன்வாவில் எப்படி நம்ம வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சேம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வாட்டர் மார்க் மட்டும் வரும். அந்த வாட்டர் மார்க்கை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் அந்த கேன்வா டுட்டோரியலில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.